இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் வரக்கூடாதுங்கிறது ஒரு விதியா? அது சதி. எத்தனை காலத்துக்குங்க இந்த இடஒதுக்கீடு முறை ஏன் வந்தது? சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது, அவன் ஏழைங்கிறதுக்காக போகக்கூடாது, இந்த குளத்துல குளிக்க கூடாது ஏழைங்கிறதுக்காக குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்ல. நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, இழி மகன், தீண்டத்தகாதவங்கிறனால தான் என்ன இந்த தெருவில் நடக்கூடாது என்ன, இந்த குளத்துல குளிக்காத என்ன, இந்த கோயிலுக்குள்ள வராத என்ன. அதுக்கு எதிராக எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னைய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில் குர்ஆன் போராடி பெற்றதான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம், இந்த ரிசர்வேஷன் கோட்டா. அது விளங்குது இல்ல? அப்படி இருக்கும்போது நீ அதே இதை இன்னைக்கும் தொடர்ந்து இதுக்கு வராது அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க. நீங்க இது வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது ஏதாவது சொல்லு. இந்த நூற்றாண்டுலையும் இவ்வளவு கல்வியறி பெற்று நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது எங்களை நாங்க உலகம் தழுவி நினைச்ச ஒரு கூட்டத்தை உள்ள வராதரானா எவ்வளவு வெறி வரும்? சரி, அந்த உள்ள இருக்கிற ஆண்டாள் சிலையை செய்தது நீங்களா தூக்கி கொண்டு வச்சது யாரு? நீ பள்ளத்தில் தூக்கி கொண்டு இறக்குனது நீங்க. அப்ப எப்படி அப்ப தொடும்போதெல்லாம் தீட்டா இல்லையா? அந்த கற்ப கிரகத்தை கட்டினவை நீங்களா எங்க நாங்களா? யாராவது சொல்லுங்களேன், யார் கட்டினது சொல்லுங்க. அப்ப கட்டும் போது வராத தீட்டு, அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டு, தூக்கி கொண்டு வைக்கும் போது வராத தீட்டு, இப்ப கிட்ட வந்து கும்பிட்டா வந்துரும்னா இப்படி? இளையராஜாங்கிறவன் ஒரு எலும்பு நரம்பு ரத்தம் சதை இருக்கிற மனுஷன் நினைக்காத, அவன் இசை இறைவன். நீ எத்தனையோ அவதாரம் சொல்றீங்களா, அதுல அவன் ஒரு அவதாரம், இசைக்கென்று பிறந்த அவதாரம் எங்க அப்பன். ஏன் அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ?